நான் ஏன் இந்த வீடியோக்கள்லாம் போட ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன்றது பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாத்தா திரு வரதராஜ முதலியார் ஏனாத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற எனக்கு சின்ன வயசுல இருந்தே சமுதாய பற்று சொல்லி வளர்த்திருந்தார். அது ஒரு சின்ன ஒரு பற்று இருந்தது. அடுத்து நான் வந்து அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் MS ஜெனரல் சர்ஜரி நான் வந்து படிக்க போறேன். என்னுடைய மாவட்டம் என்னோட காலேஜ்னு சொல்லி போறேன். அப்போ ஒரு நாள் ஒரு மரத்தடியில் நான் அப்பதான் காலேஜ் சேர்ந்து ஒரு மாசத்துல மரத்தடியில் பார்த்தா ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. அப்பதான் கார் பார்க் பண்ணிட்டு டயர் பஞ்சர் ஆச்சு. பக்கத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. என்னடா கல்வெட்டுன்னு சொல்லி பார்த்தா, இந்த இடத்தை நன்கொடையாக 470 ஏக்கரை வழங்கிய வேதாச்சலம் முதலியார் நன்கொடையாளர்னு போட்டிருக்கு. பாலடைஞ்சு கிடக்குது. மரத்துக்கு கீழே அரச மரம் சேர்ந்து நின்று அது கார் பார்க்கிங் குப்பை மாதிரி இருக்குது. நான் போய் தடவி கிடிச்சு என்னடா ஏதோ நம்ம ஆள் பேர் போட்டிருக்காங்களா, என்னடா இது விஷயம் சொல்லி பார்க்கும்பொழுது அப்புறம் தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அதுதான் எனக்குள்ள இவ்வளவு ஒரு தீப்பொறியா ஏன் நான் இந்த ஒரு யங்ஸ்டர் ஏஜ்ல நான் ஏன் வந்து இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அன்னைக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி. 470 ஏக்கர். செங்கல்பட்டு லா காலேஜ் 50 ஏக்கர். செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் 7 ஏக்கர். செங்கல்பட்டு தாலுகா ஆபீஸ் 33 ஏக்கர். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இவர் கொடுத்தது. செங்கல்பட்டு முனிசிபாலிட்டி ஆபீஸ் இவர் கொடுத்தது. 28 வருஷம் செங்கல்பட்டுல சேர்மன் எலெக்ஷனே இல்லாம அன்அப்போஸ்டா நின்னு ஜெயிச்சவர் அவர். குழந்தை கிடையாது. இவ்வளவு செங்கல்பட்டுனா என்னங்க இருக்கு? நான் காஞ்சிபுரம். செங்கல்பட்டுல ஒண்ணுமே கிடையாது. மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஒரு ரோடு அவ்வளவுதான் இருக்கும். ஆனா தன் சொத்தை எல்லாம் இனாமாக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து மக்களை வாழ வைத்து 20,000 பேருக்கு பட்டாவை போட்டு போயிட்டு கொடுத்து இறந்து போயிட்டார் ஒரு மனிதன். போயிட்டாருன்றதுக்காக கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சிலை கிடையாது, ஒரு போட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரை வரலாறு மறைக்கப்பட்டிருக்குது.